வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 369 யூனிவர்சல் கீ சேனல். இந்த வீடியோவில் ரூஃப் பீம் மட்டம் கட்டும்போது கட்டுவேலை போடும்போது கவனிக்க வேண்டியது என்ன, ரெண்டாவது கட்டுவேலை போடும்போது க்யூரிங் எத்தனை நாள் பண்ண வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரூஃப் பீம் மட்டம் கட்டுறதுக்கு முன்னாடி ரூஃபோட மேல் மட்டம் என்ன, ஒரு 11 அடின்னு வச்சுக்கிங்களேன். அந்த 11 அடியில் எல்லா காலத்திலையுமே நாம் முதல்ல இன்சுலேஷன் டேப் வச்சு லெவலை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரூஃபோட அந்த ரூஃப் பீம் காலம் டு காலம் அந்த இடத்துல என்ன பீம் கொடுத்துருக்காங்க, 1 அடி பீமு, 1.5 அடி பீமு, 1.25, அதுக்கு தகுந்தாப்புல பீமோட கீழ்மட்டம் என்னங்கிறத மார்க் பண்ணி அதுக்காக கட்டுவேலை போடணும். கட்டுவேலை போடும்போது நாம் ரொம்ப கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரூஃபோட பாட்டத்தில், அதாவது கட்டுவேலையோட மேல் மட்டம் குத்துக்குள்ளே வர மாதிரி போடுவது ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து நம்ம செங்கல் கட்டுவேலையில் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, கட்டுவேலை போடும்போது கலவகணம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ரெண்டாவது கல்லை நம்ம செங்கல் எடுக்க வேண்டிய இடத்துலையே ஃபுல்லாக தண்ணி நனைச்சி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு செங்கல் கட்டுவேலை ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அதுக்கு 2-3 நாளுக்கு முன்னாடி எடுத்து போடுறோம் அப்படின்னா செங்கலை நம்ம ஃபுல்லாக தண்ணி வச்சு நனைச்சிட்டு அதுக்கப்புறம் கட்டுவேலை போடணும். மூணாவது கலவகணம் கம்மியாக இருக்கிற மாரி பார்த்துக்கணும், மேலே குத்துக்குள்ளே வர மாரி மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கலவை நல்லா குழச்சி தான் போடணும். அப்படியே கொட்டுக்கலவையாட்டம் அப்படியே மேலே கொட்டி கொட்டி இது பண்ணக்கூடாது. எல்லா ஜாயிண்ட்லேயுமே கலவை ஃபில் ஆகிற மாதிரி கேப்பை ஃபில் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் நாம் செங்கல் கட்டு வேலையில் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா அதுதான் முக்கியமாக. கட்டுவேலையோட மேல் மட்டம் ஸ்பிரிட் லெவல், இது ஒரு கட்டுவேலையோட மேல் மட்டம் கொடுக்கும்போது கீழே ஒரு முறை செக் பண்ணி எத்தனை லைன் வருது, 2 பக்கம் கரெக்டாக வருதா. ஏன்னா லிண்டல் காங்கிரீட் போடும்போது லெவல் மாறி இருக்கலாம். இதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கல் போடும்போதே நம்ம செக் பண்ணணும் எத்தனை வரி வரணும், குத்துக்குள்ளே மேலே வர மாதிரி வரியை மார்க் பண்ணி ஆஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல போடணும். லெவல் கரெக்டாக இருக்கணும், ப்ளம்பு பக்காவாக கரெக்டாக இருக்கணும். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம கட்டுவேலை போடும்போது சில் லெவல் வரைக்கும் காலம் அவுட்டர் லைன் ஒருத்தர் போடுவார். அப்புறம் சில் காங்கிரீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில் லெவல்லேருந்து லிண்டல் லெவல் போடும்போது அதே கட்டுவேலையில் கீழே போட்டவரே மேலே போடுவார்னு சொல்ல முடியாது. இப்போ கீழே அவர் எந்த பக்கம் ஒரு லைன் ஒரு காலம் டு காலம் போடுறாரு அப்படின்னா எந்த பக்கம் சுற்ற வச்சு போட்டாரோ அதே பக்கம் போடணும். ஏன்னா காலத்தோட சைஸ் 9 இன்ச்சுனா செங்கலோட கனம் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு சுத்தத்தை மாற்றி போட்டார் அப்படின்னா அங்கே கனம் மாறிடும் ஒன்று. அதே தான் லிண்டலுக்கு மேலே போகும்போது லிண்டல் அடிச்சிருப்பாங்க, அது பக்காவாக சைடு வச்சு சென்ட்ரிங் பலகை அடிச்சிருப்பாங்க. ஒரு சில இடத்துல கேஜி கொஞ்சம் விலகி வெளியே வந்திருக்கலாம். இப்போயும் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கீழே போட்டவர் எந்த பக்கம் சுத்தம் வச்சு போட்டாரோ அதே தான் மேலேயும் போடணும். மாற்றி போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கட்டுவேலை கலவகணத்தை இங்கே தான் அதிகப்படுத்தும். ஏன்னா ஒரே கொத்தனார் தான் பில்டிங் முழுக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது, மாறிக்கிட்டே இருப்பாங்க. நாம் எங்கே காலம் டு காலம் எந்த பக்கம் அவுட்டர் லைன் வச்சு சுத்தம் எந்த பக்கம் வச்சுருக்கான்னு பார்த்து அதுக்காக போடணும். இப்போ ஒரு எல் ஷேப்பில் வரும் கட்டுவேலை, ஒருத்தர் இந்த பக்கம் போட்டிருப்பார், ஒருத்தர் அந்த பக்கம் போட்டிருப்பார், ஒரு இடத்துல டோர் ஓப்பன் வரும். இப்போ தான் இங்கே நம்ம சிக்கலாக ஆரம்பிக்கும். இப்போ டோர் ஓப்பன் வரும்போது கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டோர் ஓப்பனை விட்டுட்டு கட்டுவேலையை அங்கே மார்க் பண்ணி போட்டிருப்பாங்க. லிண்டலுக்கு மேலே என்னென்னா லிண்டல் கவர் ஆகிடுச்சு. இப்போ அந்த காலம் டு காலம் போடுவாங்க. இப்போ கீழே அந்த விண்டோ டோர் ஓப்பன் விண்டோ ஓப்பனில் என்ன ஆகும்னா லைன் பிடிக்கும்போது மிஸ்டேக் ஆகிரும். இதை ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ரெண்டாவது கட்டுவேலைக்கு க்யூரிங் தினமும் காலையிலையும் மாலையிலையும் 2 வேளை கண்டிப்பாக நம்ம க்யூரிங் பண்ணணும். கட்டு வேலை போட்டுட்ருக்கிற டைமில் ஈவினிங் டைமில் வேலை நடந்துகிட்ருக்கோம். அப்போ அந்த நடந்துக்கிட்டு இருக்க இடத்துல ஏற்கனவே கட்டுவேலை போட்டிருக்கலாம், அந்த இடத்த விட்டுட்டு இடைஞ்சல் இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிற இடத்துல ஈவினிங் டைமில் பிடிக்கலாம். கட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, காதரை படித்து காங்கிரீட்டும் போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா நாம் 7 நாட்கள் மினிமம் கட்டு வேலைக்கு தண்ணீர் நனைக்க வேண்டும். இதுதான் நண்பர்களே
இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.